பிரதமர் மோடி வந்திறங்கும் ஹெலிபேட் அருகே தேன்கூடு கண்டறியப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஏற்கனவே இதே போன்றதொரு பிரச்சனை இருந்ததன் காரணமாக வேறொரு இடத்திலிருந்து ஹெலிபேட் தற்போது மாற்றி இந்த இடத்தில் அமைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கடைசி நேரத்தில் அங்கு தேன்கூடு இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், கடைசி நேரத்தில் அந்த பகுதியில் ஒரு தேன்கூடு இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. அதை தீயணைப்புத் துறையினர் தீயை வைத்து அழிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. என்ன விவரம்? பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் வர உள்ளார். இதற்காக அவர் திருச்சியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக இன்னும் சிறிது நேரத்தில் அவர் கங்கை கொண்ட சோழபுரம் அருகே இருக்கக்கூடிய பொன்னேரி என்கிற சோழகங்கை ஏரியில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிபேடில் இறங்கி அங்கிருந்து கார் மூலமாக அவர் கோவிலுக்கு செல்லவிருக்கிறார். இந்த நிலையில் தான் ஹெலிபேட் அருகே, அதாவது சில மீட்டர் தூரத்தில், சுமாராக ஒரு 50 மீட்டர் தூரத்தில் ஒரு மரத்தில் மிகப்பெரிய அளவில் தேன்கூடு ஒன்று இருப்பது கண்டறியப்பட்டது. குறிப்பாக இது ஜெயங்கொண்டம் கும்பகோணம் நெடுஞ்சாலையில் இந்த பிரதான சாலையில் இந்த மரத்தில் தேன்கூடு இருந்தது கண்டறியப்பட்டது. குறிப்பாக அந்த மரமானது சரியாக பிரதமர் இறங்கும் அந்த ஹெலிபேடிலிருந்து ஒரு 50 மீட்டர் தொலைவில் இருப்பது கண்டறியப்பட்டு, இந்த நிலையில் தான் கடைசி நேரத்தில் அந்த தேன்கூடு கண்டறியப்பட்டு அவை தற்போது அழிக்கும் பணியில் போலீசாரும் அதே போன்று தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அந்த மரத்தில் இருந்த மிகப்பெரிய ஒரு தேன்கூடு வேறு ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டு விடலாம் என்ற காரணத்தினால் தற்போது போலீசார் தீயணைப்புத் துறையினரை வரவழைத்து உடனடியாக தீப்பந்தம் மூலமாக அந்த மரத்தில் இருந்த தேனீ கூட்டை மொத்தமாக அழித்திருக்கின்றனர். இதனால் சாலையில் மிக ஒரு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சுமாராக இந்த சாலையிலிருந்து மேற்கு திசை நோக்கி ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு 10 நிமிடங்கள் வாகனம் அனைத்தும் நிறுத்தி வைக்கப்பட்டதால் ஒரு நீண்ட போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. குறிப்பாக தற்போது ஜெயங்கொண்டத்திலிருந்து கங்கை கொண்ட சோழபுரம் நோக்கி வரக்கூடிய பொது வாகனங்கள் தடை விதிக்கப்பட்டிருப்பதால் இந்த பகுதியில் பொது வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டு அவை சுமாராக 3 கிலோமீட்டரிலிருந்து மக்கள் நடைபாதையாகத்தான் கங்கை கொண்ட சோழபுரம் அனுமதிக்கப்படுகின்றனர். அந்த காட்சியை தான் நமது ஒளிப்பதிவாளர் திரு சந்துரு அவர்கள் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் தான் மக்கள் சென்று கொண்டிருக்கும் போது அந்த தேன்கூடானது கண்டறியப்பட்டு அவை உடனடியாக அழிக்கப்பட்டதால் அந்த தேனீக்கள் பறந்து வந்து அந்த சாலையில் செல்வோரை அச்சுறுத்தியதால் பொதுமக்கள் பலர் சாலையில் செல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய ஏரியில் இறங்கி அதன் வழியாக ஓட்டம் பிடித்த காட்சியையும் நம்மால் பார்க்க முடிந்தது. இந்த நிலையில் தான் அந்த மரத்தை மொத்தமாக தீயணைப்புத் துறையினர் வெட்டி அதை தற்போது வீழ்த்திருக்கிறார்கள். அந்த பறந்து வரும் தேனீக்கள் வானவெளியில் பறந்து கொண்டிருப்பதையும் நம்மால் துல்லியமாக காண முடிகிறது. அந்த காட்சியை நமது ஒளிப்பதிவாளர் சந்துரு அவர்கள் நேரடியில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அன்பரசன்.